வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி என்ன பண்ணி காட்ட போகிறேன் அப்படின்னா, ஒரு டிஐஒய் ஷெல்ஃப் என்னோட பையனுக்காக அவனோட புக்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக, அவனோட சார்ட் வைக்கிறதுக்காக, ஸ்லேட் வைக்கிறதுக்காக இது நான் பண்ணேன். ஆக்சுவலாக இந்த வீட்டில் எனக்கு எதுவும் ஷெல்ஃபு கபோர்டு எதுவும் கிடையாது. ஸோ அதனால என்னோடய பையன் புக்ஸ் வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு இடம் தேவைப்பட்டுச்சு. அது நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு காட்டுறேன். இதில் எந்த ஒரு ஐட்டமுமே நம்ம கடையில் போய் வாங்க வேண்டியது எதுவுமே இருக்காது. கண்டிப்பாக எல்லாமே உங்கள் வீட்டில் இருக்கும். உங்கள்கிட்டயும் இது மாதிரி ஒரு டேபிள் இருந்து அது கீழே ஒரு இடம் எதுவும் யூஸ் ஆகாமல் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த டிஐஒய் ஷெல்ஃபை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போது இந்த ஷெல்ஃப் செய்ய தேவையான பொருள் என்னன்னு பார்த்தா, இது மாதிரி கிளாத். இது ஆக்சுவலாக இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஒரு சுடிதார். நான் அந்த சுடிதார் பேண்ட் கிழிஞ்சு போச்சு. ஸோ வேஸ்ட் ஆகும்போது ஏதாவது டொனேட் இல்லை, ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நான் அதை நினச்சிட்டு இருக்கும்போது தான் எனக்கு இது தோணுச்சு. இதை இது மாதிரி த்ரெட்ஸ் மாதிரி, ரோப்ஸ் மாதிரி இது மாதிரி நீட்டமாக கட் பண்ணிக்கிட்டேன். இந்த பாருங்க, இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். அதோட ஜங்ஷன்ஸில் நான் கைத்தையல் போட்டிருக்கேன். ஸோ ஒரு ஒரு லென்த்தையும் ஒரு 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 10 மீட்டர் லென்த் தான் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு இன்னும் வேணும்னா அந்த நாட் பண்ணுறதுக்கு பதிலாக இது மாதிரி தைச்சிக்கிட்டேன். நாட் கூட போட்டுக்கலாம், நம்மளுக்கு எது வசதியோ அதை செஞ்சுக்கலாம். ஸோ நான் இது மாதிரி ஒரு பெரிய ஒரு பேண்ட்டை இது மாதிரி கட் பண்ணி ரோப்ஸ் மாதிரி ஆக்கியிருக்கேன். இப்போ இந்த ரோப்ஸை வச்சு அந்த ஷெல்ஃபை எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பார்ட் இருக்குல்ல, இதை இந்த டேபிளில் இந்த கம்பு இருக்குல்ல, இதில் இந்த ஓரத்தில் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அது எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக நாட் போடுவோம்ல, அதே மாதிரி நாட் போட்டுக்கிறேன். இப்படி எடுத்து ஒரு நாட் போட்டுக்கிறேன். நாட் போட்டுட்டு நம்ம ஷூ லேஸ் எல்லாம் கட்டணும்ல, ஒரு ஃப்ளவர் நாட் மாதிரி. ஸோ ஒரு ஃப்ளவர் நாட் போட்டுக்கிறேன். நான் ஏன் ஃப்ளவர் நாட் போடுறேன்னா, டபுள் நாட் கூட போட்டுக்கலாம், மல்டிபிள் நாட்ஸ் கூட போட்டுக்கலாம். நான் திடீர்னு இதை அவுக்கணும், எனக்கு வேற மாற்றணும், இல்லை இது ஒரு வேலை பிரிஞ்சிச்சு எனக்கு அவுக்கணும்னா எனக்கு கஷ்டம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் ஃப்ளவர் நாட் போடுறேன். ஸோ நான் ஈஸியாக அவுக்க முடியும். என்னால் ஃப்யூச்சரில் நான் அவுக்கணும்னு நினைக்கும் போது என்னால் ஈஸியாக அவுக்க முடியும். ஸோ நான் ஒரு ஃப்ளவர் நாட் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, கண்டினியூஸாக இது எல்லாத்தையுமே கேதர் பண்ணி கையில் வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன், நெக்ஸ்ட்டு நான் இந்த சைடில் இருக்கிறதுல இந்த சைடில் போட போகிறேன். ஸோ நான் இதை கேதர் பண்ணி வச்சுக்கோங்க, இதை போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு நல்ல ட்ரிப்பாக அங்கேயே நிற்கணும்னா இன்னொரு ஒரு டர்ன் கூட இந்த இடத்துல இப்படி போட்டுக்கலாம். இப்போ ஒருவேளை எனக்கு துணி எனக்கு தேவையான அளவுக்கு இந்த ரோப் இருக்குது, அதனால நான் இது மாதிரி ஒரு செகண்டாக ஒரு டர்ன் போட்டு திருப்பி இங்கே எடுத்துருக்கேன். இந்த சைடு எடுத்து திருப்பி அது மாதிரி ஒரு 2 டர்ன் போடுவேன். இதுவே உங்ககிட்ட அந்த அளவுக்கு துணி ரோப் இல்லை அப்படின்னா, நம்ம நார்மலாக ஒரு டர்ன்லேயே திருப்பி இப்படி கொண்டு வந்துடலாம். இது மாதிரி கொண்டு வந்து போட்டுக்கலாம். நான் ஆனால் இன்னும் கொஞ்சம் செக்யூராக இருக்கணும் அப்படின்றதுக்காக இன்னொரு வாட்டி இந்த இடத்துல இப்படி போடுவேன். போட்டுட்டேன்னா எனக்கு இப்படி இருக்கு. இதை நான் என்ன பண்றேன்னா, திருப்பி இந்த சைடில் கொண்டு வந்து இது மாதிரி போடுவேன். இப்படி போடுவேன். நெக்ஸ்ட் திருப்பி அதை எனக்கு செக்யூராக இருக்கணுன்றதுக்காக இப்படி போடுவேன். ஸோ அதே மாதிரி கண்டினியூஸாக இந்த லென்த் ஃபுல்லாக நான் மாதிரி செஞ்சுட்டு வரேன். ஸோ இதான் லாஸ்ட். இதுக்கு மேலே எனக்கு துணி இல்லை, ஆனால் அந்த இதில் நான் ஃபுல்லாக இந்த ஃபுல் லென்த்தை கவர் பண்ணிட்டேன். இப்போ ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப நிறைய இருந்துச்சுன்னா ரொம்ப கிட்ட கூட போட்டுக்கலாம். எனக்கு சின்ஸ் இது ஒரு பேபி புக் ஹோல்டராக இருக்க போகிறதுனால எனக்கு அந்த அளவுக்கு வெயிட் தாங்கணும்னு அவசியம் கிடையாது. சும்மா ஒரு பேப்பர் பென்னு அதெல்லாம் தான் இருக்க போகுது. அதனால எனக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். இதே ரொம்ப வெயிட் வைக்க போறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லென்த் பெருசாக வச்சுட்டு நிறைய டர்ன்ஸ் வர மாதிரி, நிறைய இது மாதிரி ரோஸ் வர மாதிரி பண்ணிக்கோங்க. இது இப்போ
லாஸ்ட் பார்ட்டா இருக்கு. இப்போ நான் இதை என்ன பண்ண போறேன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஒரு நாட் போட்டு அப்புறம் ஒரு ஃப்ளவர் நாட் போடுவோமோ அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு நாட் போடுறேன். நாட் போட்டுட்டு ஒரு ஃப்ளவர் நாட். ஸோ நம்ம ஃபியூச்சர்ல அவுக்கும் போது நமக்கு ஈஸியா இருக்கும். அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் கட்டுறதுனால இந்த இடத்துல லூஸாக வரும். அது அதோட லூஸ்னஸ் வந்து இந்த இடத்துல எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இது தெரியாது. இப்போ இதோட இந்த ஷெல்ஃப் ரெடி. இப்போ இந்த ஷெல்ஃப்ல வந்து என்னோட பையனோட திங்ஸை வந்து நான் அடுக்க போறேன். அவனோட புக்ஸ், சார்ட் எல்லாம் அடுக்க போறேன். இதெல்லாம் தான் அவனோட ஐட்டம்ஸ். இதுல சார்ட் இருக்கு, ஸ்லேட் இருக்கு, சாக்பீஸ் இருக்கு, புக்ஸ் இருக்கு, நோட் புக்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து அவன் வந்து என்னைக்காவது அவனுக்கு தோணுச்சுன்னா டிராயிங் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவான். ஸோ இதை வந்து நான் இப்போ இதில் வைக்க போறேன். அவ்வளோதான். இந்த டிஐஒய் ஷெல்ஃப் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு டேபிள் இருந்தால் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த இடத்த யூஸ் பண்ணுறதுக்கு இது மாதிரி ஒரு ஷெல்ஃபை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, எனக்கு என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.